Hey guys, இன்னைக்கு டே 11 ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஹியூஜ் ரெட்ஸ்டோன் ப்ராஜெக்ட். போன வீடியோவில் ஃபயர்மால் மிஷினும் ஆட்டோமேட்டிக் சாண்ட் வால் மிஷினும் மேக் பண்ணியிருந்தோம். பார்க்கலன்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் ஹியூஜ் எலிவேட்டர் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதோட அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்ன ஐடியா இருந்துச்சுன்னா, நார்மலான ஃப்ளைங் மிஷினை கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சு அண்ட் அதில் 2-3 ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணி இந்த எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் அதை நான் நினச்ச மாதிரி இல்லை. எலிவேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருந்துச்சு. ஓவராலாக 8 மாடல்ஸ் மேக் பண்ணியிருந்தேன் அண்ட் 9th மாடல் தான் நம்மளோட எலிவேட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. இந்த எலிவேட்டரோட ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறதுக்கே எனக்கு ஓவராலாக மைன்கிராஃப்டோட ஸ்க்ரீன் டைம் 11 ஹவர்ஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்கள் இந்த கோஆர்டினேட்ஸ் என்னோட மேப்பில் வந்தீங்கன்னா என்னோட மைன்கிராஃப்டில் இருக்க எல்லா எலிவேட்டர்ஸ் மாடல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்மளோட ஃபைனல் மாடலுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகல. அதுலேயுமே 2-3 ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே ரீசால்வ் பண்ணிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ப்ராசஸை கண்டிப்பாக என்னால் ஷார்ட்ஸில் சொல்ல முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் லாங் வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஜஸ்ட் ஒரு பெரிய சைஸ் ஃப்ளைங் மிஷின். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்மளோட ரெட்ஸ்டோன் எலிவேட்டர் ஒர்க் ஆகும். அண்ட் இதில் என்னால் இந்த எலிவேட்டர் எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கியிருக்கேன் கிளாஸஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா இந்த மேப் இன்ஸ்டால் பண்ணுறவங்க நார்மல் சர்வைவல் பிளேயர்ஸாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ரெட்ஸ்டோன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மேப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த எலிவேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கியிருக்கேன். ஸோ உள்ளே போய் நம்ம அந்த பட்டன் அமுக்கணும்னா இந்த எலிவேட்டர் மேலேருந்து கீழேவும் இருக்கும், கீழேருந்து மேலேயும் போகும். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், முன்னாடி ஓப்பனாக இருக்குது, ஸோ பிளேயர்ஸ் வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணால் கீழே விழுந்துட மாட்டாங்களான்னு. பட் கண்டிப்பாக ஆக மாட்டாங்க. ஏன்னா இதில் நான் இன்விசிபிள் பேரியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேயர் எவ்வளோ தூரம் முன்னாடி போனாலும் கீழே விழுக மாட்டாங்க அன்டில் அவங்க கிரியேட்டிவ் மோடில் இருக்க வரைக்கும். ஏன்னா கிரியேட்டிவ் மோடில் மட்டும்தான் இன்விசிபிள் பேரியரை பிரேக் பண்ண முடியும். ஃபைனலாக நம்ம எலிவேட்டர் மாடல் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா, இங்கே இருக்க மாடலை அக்யூரேட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம மேப்பிங் ரூமில் சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். பட் மறுபடியும் அதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் பிளாக்ல இதோட டோட்டல் என்டிட்டிஸை காப்பி பண்ணி கரெக்டாக நம்ம மேப் ரூமில் சென்டர் போய் ப்ளேஸ் பண்ணால் போதும். இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கே காப்பி ஆயிரும். பட் இந்த ஷார்ட்ஸில் நான் அந்த எலிவேட்டர் அங்கே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த எலிவேட்டரில் இன்னும் 2-3 கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓவரால் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணுவேன். மேபி டே 12 வீடியோவில் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.